ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தங்கம் வேலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம ஃப்ரெண்டு கப் ஷேப்பு எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட மெயின் பீஸ் பகுதி உள்பகுதியாகவும் லைனிங் துணி தான் நம்ம மேல் பகுதியாகவும் எடுத்திருக்கோம். எடுத்த பிறகும் இந்த முன் ஷேப்பில் உள்ள முன்கழுத்து இறக்கம், கப் ஷேப்பு, பட்டி, ஷோல்டர், கழுத்து சுற்றளவு எல்லாமே எடுத்த பிறகு தான் நம்ம இந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்பு மட்டும் நம்ம முன் கப் அளவு 11.5 இன்ச்சு. இந்த 11.5 இன்ச்சு ஷோல்டரில் இருந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். 11 + 1 இன்ச்சு கூட எடுக்கணும். 12.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த மார்க் பண்ணதுக்கு முன்பு இந்த அளவு இந்த ப்ளவுஸோட இறக்கம் 14.5 இன்ச்சு. இந்த 14.5 கூடால 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவை கரெக்டாக போல்டிங் பண்ணிக்கிடணும். போல்டிங் பண்ண பிறகு நம்ம பாயிண்ட்டு மார்க் எல்லாமே நம்ம பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ லைனிங் துணி மேல் பகுதியிலையும் மெயின் பீஸ் துணி உள்பகுதியிலையும் வரும்படியாக நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். 2 துணியும் தனித்தனியாக தான் நம்ம போல்டிங் பண்ணியிருக்கோம், சேர்த்து போல்டிங் பண்ணலை. மெயின் பீஸ் துணியை தனியாகவும் லைனிங் துணியை தனியாகவும் தான் போல்டிங் பண்ணி பாருங்கள். மொத்த உடம்பு சுற்றளவை 2ஆக போல்டிங் பண்ணி அதை இறக்கத்துக்கு நம்ம தேவையான அளவு கரெக்டாக மடித்து போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டில் கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு 11 + 1 இன்ச்சு 12.5 இன்ச்சு கப் ஷேப்பு. இந்த 12.5 மொத்த இறக்கத்துலேயும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிடணும் 12.5. அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சில் நம்ம 20 முன் துண்டு 20 பின் துண்டு 20, அதனால் ஒரு துண்டு இப்போ 2ஆக இருக்கிறதுனால 20ல் பாதி 10ல் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிறது தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்க பகுதி. அடுத்ததாக பாருங்கள், முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக நம்ம கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். இது அந்த அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு வச்சு தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்குறோம். அளவு ப்ளவுஸ் இல்லாமல் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி இத்தனை இன்ச்சு உடம்புக்கு இத்தனை இன்ச்சு கழுத்து அப்படிங்கிற அளவு உண்டு. இது அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம அளவு எடுத்து வச்சுருக்க அளவை தான் இதில் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ளவுஸில். அடுத்ததாக ஷோல்டர் மார்க் பண்ணணும். அடுத்ததாக ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். பாருங்கள், ஷோல்டரு இந்த ப்ளவுஸுக்கு 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். தைக்கிறதுக்கு இடத்தோடு சேர்த்து தான் 3.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3.25 இன்ச்சு முன் கழுத்து சுற்றளவில் இருந்து 3.25 நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் ஒரு பங்கு ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்கோல் அளவு மார்க் பண்ணி அதில் முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் மொத்தத்திலே ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த ஆம்கோல் இறக்கம் மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் ஒரு பங்கு, இல்லைனா முன் துண்டில் 4ல் ஒரு பங்கு இந்த மாதிரி எடுத்தால் போதும். அடுத்தது பாருங்கள், இடுப்பு வெட்டு பகுதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம் 12.5 எடுத்த அளவுலேருந்து. அடுத்தது ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கம்மி பண்ணி அளவு நம்ம மார்க் பண்ணி வச்ச பிறகு இந்த அளவு எல்லாத்தையும் நீட்டாக நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிடலாம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம இந்த 10 இன்ச்சு உடம்பு சுற்றளவு முன்துண்டுக்கு இருக்குல்ல ஒரு பக்கம், இந்த 10 இன்ச்சில் சென்டரை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த சென்டரை மார்க் பண்ணி நீட்டாக இந்த 10 இன்ச்சு இருக்குதுல்ல உடம்பு சுற்றளவு முன்துண்டில் ஒரு பகுதி மட்டும், அந்த ஒரு பகுதியில் பாதி 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடலாம். பாருங்கள், இந்த 5 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு நம்ம நீட்டாக இந்த 2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்த இடுப்பு சைடுக்கு ஒரு கோடு போட்டுக்கிடலாம். அடுத்தது 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்த இந்த ஓப்பன் சைடுக்கும் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக இப்போ கோடு போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம
இந்த கப் ஷேப்பு இந்த மாதிரி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கிடலாம், இல்லைனா ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு டாட் வந்து நம்ம எனுமை தான் மெயின் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு 3.25 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து இறக்கம் கம்மினால நமக்கு 3.25 போதும். பாருங்கள், 3.25 இன்ச்சு மார்க் பண்ணது தான் சென்டர், அந்த மெயின் டாட்டோட சென்டர் பகுதி. அடுத்ததாக அந்த மெயின் டாட்டுக்கு நம்ம இந்த 3.25 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பகுதியோட உள்பகுதியில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணணும். அடுத்தது வெளிப்பகுதியில் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணணும். பாருங்கள், மார்க் பண்ண பிறகு இந்த மெயின் டாட்டோட உயரம் 2.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா இந்த கப் ஷேப் வந்து ரொம்ப பெரிய கப் ஷேப் கிடையாது, நார்மல் அளவு தான். அதனால தான் நம்ம அளவு கம்மி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அளவுக்கு தந்த ப்ளவுஸில் இந்த அளவில் தான் நமக்கு அந்த கப் ஷேப்பு இருந்ததுனால தான். அடுத்தது பாருங்கள், இந்த முன்கழுத்து இறக்கத்துலேருந்து ஓப்பன் சைடு அளந்து நம்ம ஓப்பன் டாட் போட்டுக்கிடணும். பாருங்கள், இந்த டாட்டோட இதுதான் மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட்டோட உயரம் 2.25 இன்ச்சு. அடுத்தது அகலம் வந்து 2 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மெயின் டாட்லேருந்து ஒரு பக்கம் 1 இன்ச்சு எடுத்து கம்மி பண்ணியிருக்கோம். அடுத்தது மறுபக்கம் 1 இன்ச்சு. இந்த மாதிரி 2 பக்கம் அந்த மெயின் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். அடுத்தது ஓப்பன் டாட் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த ஓப்பன் டாட் எப்படி மார்க் பண்ணணும்னா, பாருங்கள், முன்கழுத்து இறக்கத்துக்கும் அந்த பட்டி சைடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேர் சென்டரில் நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த ஓப்பன் டாட் கிடைக்கும். இந்த ஓப்பன் டாட்டோட நீளம் 2.5 இன்ச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த மெயின் டாட்டு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயினான இடம். பாருங்கள், இந்த மெயின் டாட் உயரத்துலேருந்து அப்படியே நீட்டாக நம்ம ஆம்கோல் சைடு போயாச்சுன்னா ஆம்கோல் டாட்டு ரெடி ஆயிரும். அடுத்தது அதே சைடில் ஓப்பன் டாட்டுக்கும் நம்ம நீட்டாக கிராஸில் இழுக்கும்போது அந்த ஓப்பன் டாட்டும் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுவீங்களா, இல்லை வேறு மாதிரி மார்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு நம்ம நீட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் அதுவும் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் முன்கழுத்து வரையணும், அடுத்தது ஆம்கோல் பகுதி வரையணும். எல்லாம் வரைஞ்ச பிறகு நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும். இந்த கப் ஷேப்போட அளவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த கப்பு வந்து ஸ்டிச் பண்ணி போடும்போது அழகாக இருக்கும். மார்க் எதுவும் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த டாட்டெல்லாம் பிடிக்கும்போது அளவு வந்து கரெக்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா ப்ளவுஸுக்குமே அளவு உண்டு. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு வந்து மாறி மாறி தான் வரும். எல்லாத்துக்கும் ஒரே அளவில் நம்ம வந்து இந்த கப் ஷேப்போட பாயிண்ட் மார்க் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.